தமிழக மக்கள் அனைவருக்கும் இதனையும் வணக்கம். என்னையா சட்டசபை இது? உண்மையிலே வாழ்நாளில் நான் இந்த அளவுக்கு ஒரு சட்டசபை பார்த்து கிடையாது. சுவாரஸ்யமாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக விஜயகாந்த் அவர்கள் வந்து சட்டசபைக்கு போன டைமில் நாக்கை துருத்திட்டு ஜெயலலிதா அம்மையார் கிட்ட ஆக்ரோஷமாக தைரியமாக பேசின ஒரு விஷயம் இதெல்லாம் அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் பார்த்து ரசிச்சு அந்த டைமில் பார்த்து ரசித்த மக்கள் யாருன்னா என்னோட அம்மா அப்பாக்கள். நம்மளாம் சின்ன பிள்ளையா இருந்திருப்போம். நம்ம எல்லாம் இந்த அரசியலை பார்த்துருக்க மாட்டோம். சட்டசபை லைவ் என்னடா இது, 4 கிழடுங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதோ 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. யாருங்கிறது நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, மெடிக்கல் ஃபீல்டில் பேசுகிறவங்க கூட லைவ் பார்த்துட்ருக்கோம். லைவ் பார்த்தியா, விஜய் அவர்கள் நல்லா பேசுகிறாரு, முதல்வர் பேசுகிறாரு. அதாண்டி இப்போ இன்ஜினியர்ஸ், ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, அதாண்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வீட்டில் அம்மா அப்பாக்கள் எல்லாருமே டிவியை போட்டு உட்கார வச்சுட்டு நியூஸில் அது ஓடிட்டுருக்கு. என்னதான்னு பார்த்தா விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. நம்மளுடைய ஃபோனில் போய் நியூஸை போய் லைவை போய் பார்த்தா கிட்டத்தட்ட 50,000 பேர் 60,000 பேர்னு பார்த்துட்டு இருக்காங்க லைவை. அங்கே போய் வியூஸ் அங்கே பிச்சுட்டு போயிட்டுருக்கு. என்னடா சட்டசபை விவாதம் இவ்வளோ போயிட்டுருக்கான்னு பார்த்தா உள்ளே அங்கே வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. வாயத்துறடான்னு சொல்லி இவ்வளோ நேரம் பேசினாங்க. இல்லை முதல்வர் வாயை துறக்கவே இல்லை. முதல்வர் தயவு செஞ்சு பேசியாகணும்னு சொல்லிட்டு நீ பேசிட்டார். பேசணுன்னு எல்லாரும் ஓடிட்டாங்க. என்னடா பேசினார் உள்ள போய் பார்த்தேன். கரெக்டாக 1990 1990 நாங்கள் ஃபஸ்ட்டாக நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறோம். அடுத்து மக்கள் மன்றம் ஆரம்பிக்கிறோம். மக்கள் மன்றம் ஆரம்பித்ததுக்கப்புறமா மக்கள் இயக்கமாக மாற்றுறோம். மக்கள் இயக்கமாக மாற்றினதுக்கப்புறமா இந்த வெள்ள நிவாரண பிரச்சனைகளில் ஈடுபடுறோம். இந்த 2016 மழை வெள்ளம் வந்துச்சுல்ல, அதில் ஈடுபட்டோம். கொரோனா பாதிப்பு அந்த டைம்லேயே மக்களுக்காக நாங்கள் களத்தில் இருந்தோம். அதுக்கடுத்து ஈழத்தமிழர்களோட பிரச்சனை இல்லை, 2008 9 அந்த டைம்லேயே அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தோம், பேசினோம். அதுக்கடுத்து 2021 உள்ளாட்சி தேர்தலில் நின்று அந்த மக்களோட ஆதரவில் நாங்களும் ஜெயித்தோம். 2021 ஜெயித்ததுக்கப்புறமா 2024 ஜனவரி மாதம் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் மக்கள் கொடுத்த ஆதரவில் இன்றைக்கி நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டோம். ஆட்சி பிடிச்சி சும்மா எல்லாம் கிடையாது, 108 தொகுதிகளை பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 35% வாக்குகள். 35%னா 1,72,00,000 மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்து நாங்கள் எந்த கட்சியோட ஊழல் சக்தியும் வேண்டாம், தீய சக்தியும் வேண்டாம், நீங்கள் வேணால் கட்சியில் வேணால் இணைஞ்சிக்கோங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள் எல்லாரும் ஆதரவு தரோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு 25 எம்எல்ஏக்கள் வரும்போது சரி உங்கள் ஆதரவு இருக்கட்டும், ஆனால் அமைச்சரவையில் பங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அமைச்சரவையில் பங்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து தவறு நடந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் பழந்துன்னு கொட்டப்பட்ட நபர்கள். இவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துட்டா அப்புறம் கெட்ட பேர் அவங்க பண்ணிட்டு நமக்கு மேலே கெட்ட பேர் வந்துடும்ங்கிறதுக்காக கொடுக்கல. மத சார்பற்ற கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்த மாதிரிப்பட்ட மத சார்பற்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் சொன்ன மாதிரியே ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு கொடுத்துருக்கோம். பங்கு கொடுத்து இந்த அளவுக்கு நாங்கள் 40 நாட்கள்லேயே பல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கோம். சிங்கப்பெண் அதிரடி படையை கொண்டு வந்திருக்கோம். விவசாயிகளுக்கு நாங்கள் பயிர்கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மின் கட்டு பிரச்சனை இருக்குது, கரண்ட் கட்டு பிரச்சனை இருக்குது. அது எனக்கும் தெரியுது. அதுக்காக புதிய 77 மின்தடை நீக்கம் மையங்களை அமைச்சிருக்கோம். இந்த மாதிரி பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் கொண்டு வந்தோம். வாயத்தோடான்னு சொல்கிறாங்க. 5 நிமிஷம் குளத்தூரில் போய் வாயை திறந்ததுக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு. அது உண்மையிலே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, டாஸ்மாகை பற்றி பேசினாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு பேரில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு பேரில் இவங்க அடித்த காசுங்கிறது, நாங்கள் அடித்தவங்களையும் விட மாட்டோம், அடிக்கவும் விட மாட்டோம், இனிமேல் யாருமே தொட விட மாட்டோம், அடித்தவங்களுக்கு மேலேயும் தகுந்த நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பேச்சை பேசினார் பாருங்களா, எந்திரிச்சார். மரியாதைக்குரிய சின்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு, எக்ஸ்கியூஸ் மீ சார், சபாநாயகர் அவர்கள் தானே, கொஞ்சம் நாங்கள் வெளில போய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கடைசி சின்னையா உதயநிதி அவர்கள், ராயபுரம் தாடிகாரர் நம்ம சேகர் பாபு அவர்கள், 10 ரூபா பாலாஜி அவர்கள்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கும்பலை எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. கடைசியில் ஒரு கதையை சொன்னாங்க பாருங்களேன். ஒரு வயசான தாத்தா வந்தார். ஒரு சின்ன பையன்கிட்ட வெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாராம். யாரை தாத்தா தேடுறீங்கன்னு கேட்கும்போது, அப்பா இருந்தாரியா, அந்த அப்பா எங்கே போனாருன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு குலுங்கி சிரிச்சாங்க பாருங்களேன். அப்பான்னு யாருன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. நம்ம எடப்பாடி அவர்கள் அவரோட புன்னகை சிரிப்போடு அவங்க அந்த பக்கம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்த பார்க்கும்போது உண்மையிலே எல்லாரும் சட்டசபை லைவை பார்த்தியா, எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கியா, உண்மையில் நல்லா பேசுகிறாங்க, செஞ்சதையும் செய்கிறாங்க, எப்படி அவங்க கடந்து வந்த பாதையும் சொல்கிறாங்க, செஞ்சதையும் சொல்கிறாங்க, செய்ய போகிறதையும் சொல்கிறாங்க, அதுவும் கொஞ்சம் நகைச்சுவை விதமாக கலாய்க்கிற விதமாக சொல்கிறாங்க. கடைசியில் அவர் சொல்கிறார், எங்களுக்கு நக்கல் நையாண்டி பண்ண தெரியும் ஐயா சபாநாயகர் அவர்களே, அவங்க இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு செய்கையை செய்யலான் இருந்தோம், அது கொஞ்சம் செய்யலாமான்னு, தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லும்போது இப்படி செஞ்சாங்க பாருங்களேன். கடைசியில் உண்மையிலேயே குலுங்கி எல்லாரும் சிரித்த ஒரு விதம் தான். அதெல்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே சட்டசபானா எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அரசியலுங்கிறது மக்கள் எல்லாருக்குமான ஒரு நான் உடம்புல எப்படி ஒரு ரத்தம் போகுதோ அந்த மாதிரி ஒரு உயிரில் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் அரசியல். காரணம் என்னென்னா,
அரசியல் இல்லைன்னா நம்மளோட வாழ்வாதாரம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லைன்னா அரசியலும் இல்லை. காரணம் என்னன்னா இதுவும் அதுவும் எல்லாமே ஒரு செயினாக டிபெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிபெண்டன்சியில் தான் நம்மளுக்கு ஒரு தேவைங்கிற வரும்போது, குறைகள்னு வரும்போது அந்த குறைகளை தீர்க்கிறதுக்காக தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ ஒரு நம்மளுக்கான ஒரு பிரதிநிதியாக நம்ம வந்து ஓட் பண்ணி அவங்க ஜெயிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்புகிறோம். கவுன்சிலரோ இல்லை வந்து ஒரு எம்எல்ஏவோ இல்லை வந்து ஒரு மந்திரியாகவோ இல்லை ஒரு எம்பியாகவோ கரெக்டாக ஒவ்வொரு துறைக்கும் நம்ம அமுச்சு விட்றோம். இங்கே கவுன்சிலரா, இல்லை வந்து அங்கே வந்து இங்கே பஞ்சாயத்து கமிட்டியா, இல்லை அங்கே வந்து சட்டசபையா, இல்லை அங்கே வந்து பார்லிமெண்ட்ரியா, ஒவ்வொன்றுத்துக்கும் மாறி மாறி அமுச்சு விட்றோம். இவங்க எல்லாம் என்ன போய் பேசுகிறாங்க, குறைகளை உண்மையிலே பேசுகிறாங்களா, குறைய நிறைய ஆக்குறாங்களா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் இந்த சட்டசபை நிகழ்ச்சி. பேசுகிறதுக்கும் விவாதிக்கிறதுக்காக தான் இந்த சட்டசபை நிகழ்ச்சி. உண்மையிலே இந்த சட்டசபை இப்பேற்பட்ட சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரும் பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த திரு விஜய் அவர்களுக்கு தான் இந்த வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்ளணும். அதுக்கடுத்து ஒரு நியூஸ் வருது. அதாவது என்னென்னா உதய் வெர்சஸ் விஜய் வந்து உதயநிதி அவர்கள் வந்து சவால் விட்டுட்டாரு. என்ன சவால் விட்டாருன்னு பார்த்தா லைக் வந்து ஆக்சுவலாக இவர் பேசும்போது எல்லாரும் வந்து எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. அடுத்ததான் வீடியோ வருது சவால் விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு. என்னையா சவால் விட்டாருன்னு சொல்லிட்டு வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. சரி, நீங்கள் 10 ரூபா பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களால் நிரூபிக்க முடியுமா, உங்களால் எந்த கட்சின்னு சொல்கிறது கூட உங்களுக்கு திராணி இல்லையேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து ஆதவர்ஜன் அவர்கள் சொல்கிறார், நாங்கள்லாம் 10 நிமிஷம் பேசினதுக்கு இந்த அளவுக்கு ஆகிடுச்சு, பேசலன்னு சொன்னதுக்கு இவர் பேசினதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொந்தளிச்சு வெளியே போயிட்டீங்க. கட்சியை சொல்லிட்டா, பேரை சொல்லிட்டா, யாருக்கு தெரியாது திமுக தான் பார்ட்டி ஃபண்டுன்னு பேரில் வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேறு யாரும் சொல்லலை. திமுகவில் இருந்த இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருந்தார். சபரீசன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் 50,000 crores வச்சுட்டு சும்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 கோடி இருந்தால் செலவு பண்ணிடலாம், 5 கோடி இருந்தால் சரி பிடிச்சதாலும் வாங்கிடலாம், 50 கோடி இருந்தால் கூட சரி அந்த தீவு வாங்குவோமா, இல்லை ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வாங்குவோமான்னு யோசிக்கலாம், இல்லை 100 கோடி இருந்தால் கூட எதாவது யோசிக்கலாம். 50,000 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு யோசிச்சு பாருங்கள். இத்தனை 1000 கோடியை பார்ட்டி ஃபண்டுன்னு பேரில் வெறும் டாஸ்மாக் துறையில் ஒரு துறை மூலமாக மட்டும் ஊழல் பண்ணி சம்பாரித்து சட்டசபையில் என்ன பேசணும்னு தெரியாமல் சவால் விடுறேன்னு பேரில் உங்களால் சொல்ல முடியுமா, எங்களுடைய கட்சியோட பேரை உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு என்ன நம்ம கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் எல்லாமே மக்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தான். அதையும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். உங்களோட நாடகங்கள் நீங்கள் பேசி ஒவ்வொரு நாடகங்களும் வெளியே தெரிஞ்சிட்ருக்கு. தயவு செஞ்சு அதை இன்னும் பேசுனீங்கன்னா மக்கள் மத்தியில் அம்பலமாகிடும். அது போகிற வழியில் போகிற போக்கில் மக்களே பார்த்துப்பாங்க, மக்கள் நீங்களும் பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நடந்த சட்டசபை நிகழ்ச்சியை பற்றி தான் இன்றைக்கான இந்த காணொலி. பேசலன்னு சொல்லிட்டு இருந்த நபர் வந்து இன்றைக்கி வாயை திறந்தோன்னே எல்லாருமே எந்திரிச்சு இன்னும் ஓடிட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பற்றி, இந்த நிகழ்வை பற்றி மக்கள் உங்களோட கருத்துக்கள் என்னன்றது தயவு செஞ்சு உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.